கைதியை ரெடி பண்ணியாச்சா? எஸ் சார். மேஜிஸ்ட்ரேட் டாக்டர்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். குட் மார்னிங். வணக்கம் சார். தண்டனை நிறைவேற்றலாமா? மிஸ்டர் தர்மசீலன், 1 மினிட். இந்த கைதியை இன்னைக்கு தூக்கில போட முடியாது. தண்டனையை தள்ளி போட சொல்லி கவர்மெண்ட்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது. ஏன்? எதுக்கு? டெக்னிக்கல் ப்ராப்ளம். டெக்னிக்கல் ப்ராப்ளமா? சட்டத்துல ஒரு சின்ன சிக்கல். கைதியோட உடல்நிலை அவனை தூக்கில போட தடையா இருக்குன்னு டாக்டர் சர்டிபிகேட் பண்ணிருக்காரு. டாக்டர் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுக்காம கைதியை தூக்கில போட என்னால அனுமதிக்க முடியாது. ஓஹோ, அப்படின்னா டாக்டர் இவரு ஃபிட்னு சர்டிபிகேட் கொடுத்தாதான் அவரை தூக்கில போடுவீங்களா நீங்க? அந்த ஃபைலை கொஞ்சம் கொடுங்க. டாக்டர், கவர்மெண்ட்ல கொடுக்கிற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்க, ஆனா கிம்பளத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பீங்க. தர்மசீலன், கைதிகளை மிரட்டுற மாதிரி எங்களை மிரட்டாதீங்க. நாங்களும் உங்களை மாதிரி கவர்மெண்ட் அதிகாரிகளா, ஞாபகம் வச்சுங்க. மிஸ்டர் தர்மசீலன். எஸ் சார். தண்டனையை தள்ளி போடலாமா வேண்டாமாங்கிறத முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. நான் சொன்னா அதை நிறைவேற்றுற கடமை மட்டும்தான் உங்களுக்கு. டூ யுவர் டியூட்டி. என் டியூட்டியை தான் செய்ய போறேன் சார். சார் இப்படி டாக்டர், என் டியூட்டி ரொம்ப கரடு முடானது. அதனாலதான் கவர்மெண்ட்ல இருந்து காக்கி சட்டை கொடுத்திருக்காங்க. உன் பொண்டாட்டியும் பொண்ணையும் ஓட ஓட கதற கதற கருப்பழிச்சு கொலை பண்ணியிருந்தானா நீ போய் சர்டிபிகேட் கொடுத்திருப்பியா? தப்பிக்க விட்டுருப்பியா? இல்ல இல்ல, கழட்டி கழட்டி இப்போ அவனை தூக்கில போடலான்னு கையெழுத்து போடுற. ஃபிட்னு கையெழுத்து போடுற. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சார். சட்டத்தில் ஒரு சிக்கல்னு சொன்னீங்களே, அந்த சிக்கலை அவுத்துட்டேன். அவனை தூக்கில போடலான்னு டாக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். பார்வதி, ஹாய் பார்வதி. என்னோட பேசாதீங்க. என்னம்மா? பின்ன என்னங்க நீங்க எப்ப பார்த்தா லேட்? ஊரு கிளம்பும்போது கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? இந்த பாரு, உன் புருஷன் பாக்குற வேலை அப்படி. இந்த தூக்கு தண்டனை விஷயத்துல கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. எல்லாம் அந்த பிரதிபால வந்ததுதான். அதை தீர்த்துட்டு வந்தேன். இப்போ நான் லேட்டா வந்தது ஒன்னால. என்ன இல்லையா? கையில சுட்டுமா? இங்கேயுமா? ஏண்டி கூடாது கழுத. இதுக்காக லீவ போட்டு 4 பர்த் வாங்கியிருக்கேன். சொந்த செலவுல வேற. சும்மா பூந்து விளையாட வேண்டியதானே. அப்படி பாரு. ஸ்டேஷன் வந்துச்சு, பால் வாங்கிட்டு வந்துடுறேன்.
பிறந்த நாளை என் மகனோட இறந்த நாள் ஆக்கிட்டே இல்லை. ஆனா இன்னில இருந்து அதுதான் உன் குடும்பத்துக்கே கண்ணீர் அஞ்சலி செலுத்துற நினைவிட. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற பதிலடி. உன் தூக்கம் வருதா? படுத்துக்கிறியா? ஐயோ, இங்கே இரு, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன்.
இந்த தர்மசிவ சுந்தரநாத்தம் உன்னை நிச்சயம் பழிவாங்கி हो गई मजबूर हयात मौत का बनता है इनके घर मंशूर इन्हीं के உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்க ஐயா என் பொண்டாட்டி குழந்தை அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க எனக்கு வேண்டாதவங்க அவங்கள துரத்திட்டு இருக்காங்க அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க நம்ம ஹுசேனை காப்பாத்துறது இவர்தாங்க இந்த முகம் பண்ணிக்கு ஊர்வலத்தை உங்களுக்கு தடையா இருக்கேன்னு நினைக்காதீங்க உங்களை இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார் நீங்க கவலைப்படாதீங்க சார் நீங்க தைரியமா இருங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைய நிச்சயமா நாங்க காப்பாத்துறோம் அப்படி இல்லைன்னா நாங்க இந்த முகரம் மண்டியில சிந்துற ரத்தத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் பாய் தூங்க ஆஸ்பத்திரி கொண்டு போய்